மேனேஜர் பிரதாப் ஒரு அயோக்கியன் நிரூபிச்சிட்டான். என்னப்பாச்சு? சும்மா விளையாட்டுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்ல போக அதை விபரீதமாக்கிட்டான். தபார், உனக்கு அவனுக்கு கல்யாணமா? பத்திரிகை அடிச்சன பிளாக்மெயில் பண்ண பாக்குறான் அந்த ராஸ்கல். என்னங்க இது அநியாயமா இருக்கு? 200 ரூபாய் செலவு பண்ணி கல்யாண பத்திரிகை அடிச்சிட்டு 20 லட்சம் ரூபாய் சொத்தையும் நம்ம பொண்ணை அபகரிக்க பாக்குறான். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குங்க. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வேண்டான்னு. கேட்டீங்களா? சும்மா இருமா. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த நாயை சுட்டு பொசுக்கிட்டு அவன் தோலோட நான் வரேன். ஐயா ஐயா, நீங்க எந்த ஊர் தானா? இப்போதைக்கு இதே ஊர் தான். என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல. இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. தெரியுமா தெரியாதா? ஐயா, இவன் எங்களோட புள்ள. எங்க மகங்க. என்ன மாமா சொல்றாரு இவரு? அதானே, நல்லா பார்த்து சொல்லுப்பா. ஆத்தா பண்டிய புள்ளியோட போட்டோவை காட்டி தெரியுமான்னு கேட்டா என்னங்க நியாயம் இது? அப்படியா? இவனுடைய பேர் என்ன? ஏங்க, பெத்தவங்களுக்கு பிள்ளைக்கு பேர் வைக்க தெரியாதா? ஏ கங்கம்மா, பேர சொல்றேன். எங்க மகன் பேரு ராஜாராம். ராஜாராம். ராஜாராம்னு மட்டும் சொல்லு, ஏன் பையன்னு சொல்லாத. பின்ன என்ன உங்க பையன் சொல்ல சொல்றீங்க? நாங்க தாங்க அவனுக்கு உண்மையான ஆத்தாப்ப. சரசு, பையில இருக்கிறத எடுமா. ஆமா மாமா, செய்ய வேண்டியது செஞ்சதான் சொல்லுவாங்க. எம்மா எம்மா, என்ன லஞ்சமா? அதுக்கு வேற ஆள பாரு. நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் ராஜாராமுக்கு ஆத்தாப்ப நாங்கதான். பாப்பா, என்னது இது? கத்தி. தலையில குத்துனா வயித்து வழியா வந்துரும். இந்தாப்பா, ஒருத்தனுக்கு நான் தான் அண்ணன், நான் தான் தம்பி, நான் தான் மச்சான், நான் தான் மாமன்னு என்ன போய் வேணாலும் சொல்லலாம். ஆனா நான் தான் அப்பன்னு போய் சொல்றான் பாரு, அவனை உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது. விடாதம்மா. அப்படிலாம் சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்படி கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. என்ன நடந்துங்கிறத மோல வந்து கடைசி வரைக்கும் உண்மையா அடுக்கடுக்கா சொல்லி உட்காருங்கயா. அப்படி வா. நீ எனக்கு சம்பந்தியா? பத்திரிகையில போட்டிருக்க பெரிய கோயில் பெரியசாமின்னு. பெரிய சாமி? போன வருஷம் பள்ளத்தூர்ல பட்ட பகல்ல ரெட்ட கொலை பேப்பர்ல படிச்சிருப்பிய. அந்த பெரியசாமி நான் தான், இவன் அப்பனும் நான் தான். ஏண்டா, இந்த கொலகார பாவிக்கு மகனா பிறந்துட்டு நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லைன்னு ஏன்டா போய் சொன்னேன்? ராஜாராம் கூட தான் யாரோ 2 பேரை காட்டி அப்பா அம்மா அவனை நீ மாப்பிள்ளை ஏத்துக்கலையா? யோ, வீண் பேச்செல்லாம் வேண்டாம். இந்த பத்திரிகையில போட்டிருக்க மாதிரி உன்னோட பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். நடக்காது. ராஜாராமுக்கும் என் பொண்ணுக்கும் நான் கல்யாணம் நடக்கும். அப்படி நடந்தா அவனை கட்டிக்கிறதுக்கு உன் பொண்ணு இருக்காது. என்னடா சொன்ன? ஆத்திரப்படாதீங்க, வாங்க போலாம் வாங்க.